கடுமையாக இருந்து கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாம் வந்து இந்த கட்சியை இயக்கி, கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்த அந்த காலங்களை எல்லாம் இப்ப நினைத்து பார்க்கிறபோது, இப்போது இந்த கட்சி எங்கே போய் கொண்டிருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கட்சி எங்க போகுது? எதை நோக்கி போகிறது? இந்த கட்சி கொள்கையை நோக்கி போகவில்லையே! கொள்கையை நோக்கி போகணும்ல. திராவிட இயக்க கொள்கைகள காப்பாத்தணும்ல. இப்ப இன்றைக்கு நிலைமையில நீங்க அப்போ வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரா? கலைஞரா? அப்ப புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க. கலைஞரை விட மக்கள் நம்பிக்கை அதிகமாக பெற்றவர் எம்ஜிஆர். இதுதான் காரணம். வேற ஒண்ணும் இல்ல. நடுவால வந்த 80 தேர்தல் திருப்பி கலைஞர் ஜெயிச்சுட்டார்ல பார்லிமென்ட்ல. அப்ப அது அரசியல் மூவ் தானே. அப்புறம் திருப்பி கலைஞரா, அம்மாவா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டாங்க. சரியா? இப்ப ஆஃப்டர் கலைஞர் அண்ட் அம்மா அவங்களுடைய டிமைஸ்க்கு பின்னால தமிழ்நாட்டுல பாருங்க யார் இருக்கா தலைவர்கள்? அதிமுகங்கிற பெரிய கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். திமுக என்கிற மிகப்பெரிய கட்சிக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். சரியா? இப்ப ஸ்டாலினா, எடப்பாடி பழனிசாமியான்னா மக்களுடைய நம்பிக்கை பெற்ற தலைவர் யார்? ஜனங்கள் அப்படித்தானே பார்ப்பாங்க. நீங்க காலையில ஒண்ணு, பகலைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு பேசுனேன்னா எப்படி நம்பகத்தன்மை எப்படி நீங்க பெற முடியும்? இன்னைக்கு பிஜேபி கூட்டணி, நாளைக்கு ஒருவேளை பிஜேபி கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வரலாம் அப்படின்னு பத்திரிகைலாம் சொல்றாங்க. அப்படி வந்தா எப்படி நீங்க மக்கள் நம்பிக்கையை பெற முடியும்? இப்படி இல்ல ராஜதந்திரம்னு பார்க்க மாட்டாங்களா இது சார்? என்ன ராஜதந்திரமா? ம். ஒரு எப்படி? பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சிட்டாரு. இல்ல, இல்ல. பிஜேபியின் பிடிக்குள்ள போற மாதிரி போய் அங்க இருந்து வந்துட்டாரு அப்படின்னு பார்க்க அது மாட்டாங்களா? என்ன போற அந்த மாரி போய் கால்ல விழுந்துட்டா? நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் போற மாரி நீங்க நேரடியா தைரியமா போயிருக்க வேண்டியதுதானே? 3 கார், 4 கார்ல மறைஞ்சு போக வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஏன் நீங்க உண்மைய மறைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க ஏன் உண்மைய மறைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். ஒரு பெரிய தலைவர் உண்மைய மறைக்கலாமா? அது வேற மாரி சொல்லணும். ஆனா நான் ஒரு பெரிய தலைவர்ங்கிறனால சொல்றேன். நீங்க உண்மைய ஏன் மறைக்கிறீங்க பல இடங்கள்ல, பல நேரங்கள்ல உண்மைய பேச மாட்டேங்கிறீங்க. 6 அமைச்சர்கள் என்னை வந்து பார்க்கவே இல்லைங்கிறீங்க ஒரே வரியா. என்னை பார்க்கவே இல்லை. அது பொய்யான தகவல்னு அவர் சொல்றாரு. அப்ப இப்ப இது நாட்டுல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் தெரியும். பார்த்தது, சந்திச்சது, பேசுனது எல்லாமே. அப்ப இப்படி ஒரு தலைவர் இருப்பாரா அப்படின்னா, மக்கள் எப்படி உங்கள நம்புவாங்க?